ஹரி ஓம் மகாகாளி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 3 வகையான துன்பங்கள் தான் இருக்கும். எந்த துன்பத்தை எடுத்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா தன் மண் தன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதாவது உடம்பு இல்லையான மனது இல்லையான பண கஷ்டம், இந்த 3ல் ஏதாவது உள்ள வந்து நிற்கும். இதுக்கு இந்து சமயத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்கிறது. முருகப்பெருமானை கும்பிட்டால் இந்த 3 விதமான துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு பேர் வந்து பவரோக வைத்தியநாத பெருமான் அப்படின்னு பேர் உண்டு. எல்லா விதமான வியாதிகளையும் தீர்க்கக்கூடியவர். இந்த 3மே ஒரு வியாதி தான், ஏதோ ஒரு துன்பத்தினால வரக்கூடியது. இதுக்கு எந்த மந்திரத்தை சொல்லி முருகனை கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்மாறல் அப்படின்னு ஒரு மகா மந்திரத்தை நமக்கு பெரியவங்க செய்து வந்திருக்காங்க. இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை இயற்றினவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இவர் வந்து மைசூரில் ஒரு சாதாரண குக்கா இருந்தார். இவரை முருகன் தடுத்து ஆட்கொண்டு இவரை ரமண மகரிஷிகிட்ட அனுப்பி, ரமண மகரிஷி வந்து சேஷாத்திரி சாமிகள்கிட்ட அனுப்பி, சேஷாத்திரி சாமிகள் இவரை தன் மடியில் மீது வைத்துக்கொண்டு உனக்கு முருகப்பெருமான் தான் உற்ற தெய்வம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து திருப்புகழ் நீ வந்து வள்ளிமலையில் இருந்து திருப்புகழை பரப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சச்சிதானந்த சாமிகள் வந்து அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து வள்ளிமலையில் இருந்து பணி செய்து வந்தாங்க. இந்த வேல்மாறல் வந்து 64 அடிகள் கொண்டது. இதுக்கு மூல நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேல் வகுப்பு, அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பு, வேலின் புகழை சொல்லக்கூடியது. அதில் வந்து 16 அடி இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு அடியும் 4 தடவை வர்ற மாதிரி 64 அடிகளை வச்சு வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் வந்து இந்த வேல்மாறலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த வேல்மாறலில் கடைசியில் வரக்கூடிய மந்திரத்தை ஒரு மூல மந்திரம் மாதிரி வச்சுருக்காங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிறது கடைசி வேல் வகுப்பில் கடைசி மந்திரம். இதை வந்து முதல்ல 20 முறை ஜபிக்கணும். அப்புறம் 64 முறை இந்த மந்திரம் வருது இல்லையா, அந்த வேல் வகுப்பு மந்திரங்கள். அப்போ ஒவ்வொரு தரையும் இந்த மந்திரத்தை சொல்லணும். கடைசியில் 20 தடவை சொல்லணும். அப்போ 20 கூட்டல் 64 கூட்டல் 20 104 வரும். இந்த 64ல் 4 தடவை அந்த மந்திரம் வருது. அப்போ மொத்தம் 108 தடவை வரும். சில பദ്ധதியில் வந்து 12 தடவை முதல்ல சொல்லுவாங்க, 64 தடவை அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 12 தடவை சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். எனக்கு எங்கள் குரு உபதேசித்த முறையை நான் சொல்கிறேன். இந்த வேல்மாறலை வந்து தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சு வரணும். முக்கியமாக எல்லாரும் 48 நாட்கள் ஜெயிப்பாங்க ஒரு மண்டலம் அப்படின்னு. அது மிக பயனளிக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரே நேரம் ஒரே இடம் அதில் அந்த மாதிரி ஜெபிக்க பழகணும். எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. மொபைல் பார்க்குறது, வீட்டு காலிங் பெல் எடுக்கிறது, யாரையாவது கூட இடையில அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. முருகனை தியானித்து இந்த 64 மந்திரங்களையும் கொடுத்துருக்கிற முறைப்படி சொல்லி வரணும். சொல்லி வந்தால் கை மேலே பலன் வரும் உங்களுக்கு. இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் வந்து 1917ஆம் வருடம் ஒரு புதிய முயற்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஜனவரி 1ஆம் தேதினா வெள்ளைக்கார துறையை பார்த்து அவருடைய தரிசனம் பண்ணுவாங்க மக்கள்லாம். அப்போ வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் என்ன பண்ணாருன்னா, திருத்தணி முருகனை ஜனவரி 1ஆம் தேதி பார்க்கணும் அப்படின்னு 1917 ஒரு முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து அவர் கூட போனது மொத்தம் 6 பேர் தான். இன்றைக்கி 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஜனவரியில் போய் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் 7 லட்சம் பேர் கூடுறாங்க. அந்த அளவு ஒரு பெரிய ஒரு விழா மாதிரியே நடக்குது. இந்த வேல்மாறல் வந்து 64 மந்திரங்கள் சொன்னேன் இல்லையா, இதை ஒரு படிக்கட்டு முறை மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. எப்படின்னா 1லேருந்து ஆரம்பித்து ஒரு 5வது, அடுத்தது 9வது, அப்படி மேலேருந்து கீழே போகிற மாதிரியும், அடுத்தது 2வதுலேருந்து 4 பாட்டாக மேலே போகிற மாதிரியும், 9லேருந்து கீழே வர மாதிரியும், 8லேருந்து மேலே போகிற மாதிரியும் ஒரு படிக்கட்டு முறை மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அதனுடைய ஒரு அழகு உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து 2 அனுபவங்கள் இருக்குது வேல்மாறல் ஜெபித்து பயன்பெற்றது. எனக்கு 2017 திடீர்னு வேலை போயிடுச்சு. அப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா என் பையன் அமெரிக்கா படிக்க போயிருந்தார். பெங்களூரில் நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய செலவு இருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த வேலை போயிடுச்சு.
அப்போ நிறைய நண்பர்கள் வந்து பல உதவி பண்ணாங்க. அதில் கத்தாரை சேர்ந்த சுப்ரா அப்படிங்கிற சுப்பிரமணியன்ங்கிற நண்பர் வந்து வேல்மாலை மந்திரத்தை கொடுத்தாரு. ஒரு முருகன் படத்தையும் எந்திரத்தையும் கொடுத்து இந்த வேல்மாலை வந்து பாராயணம் பண்ணக்கூடிய வழியை எனக்கு கொடுத்தாரு. ஒரு 48 நாட்கள் ஜெபித்து வாருங்கன்னு சொன்னார். 24 நாட்களே எனக்கு மிகச்சிறந்த வேலை ஒரு கிடைச்சிது. இது ஒரு பெரிய பயன் எனக்கு. அடுத்தது என்னென்னா, நாங்கள் ஒரு முறை இந்த வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் திருத்தணி போனோம். அப்போ போகும்போது ஒரு 4-4:30 மணி நேரத்துக்கு சாயங்காலம் நாங்கள் தான் கடைசி கவுண்டரில் மூடிடுவாங்க, சீக்கிரம் போங்கன்னாங்க. ஓடி போனோம் மேலே. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதுக்கு தனியாக பெர்மிஷன்லாம் வாங்கணும், அதுக்கு டிக்கெட் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கடைநிலை ஊழியர் மாதிரி ஒருத்தர் வந்தார். எங்களை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சார் முருகன் முன்னாடி. அபிஷேகம்லாம் பார்த்தோம். அவர் ஒரு வாழை இலையில் பஞ்சாமிர்தம் கூட பேக் பண்ணி கொடுத்தாரு. முடியும் தருவாயில் அங்கே இருக்கிற குருக்கள் மாதிரி ஒருத்தர் வந்து, நீங்கள் இங்கே இருந்து ஏதாவது பாராயணம் பண்ணணுன்னா பாராயணம் பண்ணுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த இடத்துல நாங்கள் நின்று முருகனுடைய வேல்மாறலில் பாராயணம் பண்ணோம். இதெல்லாம் வேல்மாறல் சொன்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக முருகப்பெருமான் எங்களுக்கு தந்த அருள். முருகப்பெருமானை நீங்கள் துதிச்சிங்கன்னா 12 கரங்களால் வாரி வாரி எல்லாம் வழங்குவார். உங்களுக்கு மனம், உடல், பணம் சார்ந்த தொல்லைகள் சட்டென்று பகலவனை பார்த்த பனி போல விலகி விடும். இந்த வேல்மாறலை பிடிச்சிக்கோங்க, பாராயணம் பண்ணி பாருங்கள். ஒரு மண்டலம் பாராயணம் பண்ணி பாருங்கள். முருகனை துதித்து பக்தியோடு செய்து பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பயன் கிடைக்கும் என்கிறது உறுதி. ஹரி ஓம் மகாகால்.